ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது மண்டே மார்னிங் இன்னைக்கு காலையில் எடுக்கிற வீடியோங்க. நம்ம ஊரில் மழையெல்லாம் ஒரு வழியாக வந்துட்டு போயிடுச்சுங்க. 3 மழை வந்துச்சுங்க. 3 மழையுமே ஒவ்வொரு மழையுமே வந்து 2 அளவு மழை இருக்குங்க. இதுக்கு மேலே மழையை காணோம். இனிமேல் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு சோளம் விதைச்சிடலாம் அப்படின்னு விதைக்க நேற்றே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நேற்றே வண்டி வந்துருச்சு. சோளம் கம்பு இதெல்லாம் விதைச்சி உழவு ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த கரைக்கு வடவரை இருக்கிறது, இந்த பார் பிடிச்சிருக்கிறதுலாம் வந்து சோளம் போட்டிருக்கோங்க. கண்டிப்பாக மாட்டுக்கு வந்து சோளப்பயிர் போடணும். வெறும் வைக்கப்புல்லும் தீவன புல்லுமே போட்டோன்னா சத்து இருக்காது. அதனால் சோளம் போட்டுட்டோன்னா பச்சையாக தினமும் அறுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு இதில் சோளம் போட்டோங்க. அதுக்கு தான் இன்றைக்கி எல்லாம் நேற்றும் கரை பிடிச்சாங்க. இன்றைக்கும் வந்து கரை பிடிச்சிட்ருக்காங்க. அது வந்து நல்லா பாத்தியை நிறவி விட்டால் தான் தண்ணி நல்லா பாயும் அப்படிங்கிறனால நிறவி விட்டுட்ருக்காங்க. அதனால் நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் போட்டுகிட்டே இருக்காங்க. கரைக்கு தெம்பரை வந்து கம்பு போட்டிருக்கோம். வடவரமும் கம்பு போட்டோம். கம்புக்கெலாம் வந்து தண்ணி விடுறது இல்லைங்க. அதெல்லாம் வந்து மானாவரி தான். அந்த ஈரத்துலேயே வந்துடும். இன்னும் அடுத்தடுத்து மழை வந்துச்சுன்னா அப்படியே கம்பு வந்து ஒடியாந்துடும். ஆட்டுக்கும் கம்முன்னு போயிடும். மாடு வேணால் பிடிச்சி கட்டிக்கலாம். காலையில் பால் கறந்துட்டு வைக்கப்புல் போட்டு தண்ணி காட்டிடுவோங்க. சாயந்தரம் வெய்யத்தால் தான் வந்து இந்த தீவன பயிர் அறுத்து போடுவோங்க. ஒரு நேரமாவது பச்சை போட்டால் தானே நல்லாயிருக்கும். அதனால் சாயந்தரம் தாங்க போடுறது. இந்த இடத்துலலாம் வந்து மரக்கன்று வச்சுருக்கோங்க. நேற்று இதையும் உழவு ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. இதுக்கும் சேர கரை போட்டால் தான் இங்கேருந்து அந்த பக்கம் சோளக்காட்டுக்கு தண்ணி போகுங்க. அப்புறம் இன்னைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு ஒரு வழியாக எங்கள் வீட்டில் முடிவெடுத்ததில் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதே எங்கள் அம்மா கத்திரிக்காய் பொரிச்சிட்ருக்குறாங்க. எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் வேறு ஒவ்வொருத்தரும் 1/2 கிலோ 1 கிலோ வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு சேர்த்து பொரிச்சிட்டு போயிடலாம். இப்போவே மணி 8:30 ஆயிடுச்சு. இப்போவாது போனால் தான் ஒரு 11 மணிக்குள்ளேயாவது சாப்பிட முடியும். சரி வாங்க போகலாம்.